சவரிமா சவரிமா, உன்னை தான் பார்க்க வந்தேன். என்ன அங்கிட்டு நின்றுட்டுருக்க? யார்? நம்ம அடைக்கலும் குரல் மாதிரி இருக்கு. சரி சரி, என்னன்னு கேட்பாவ தான் போல். அட வா அடைக்கலாம், நீ தான் வந்திருப்பேன்னு நினச்சேன் உன் குரலை வச்சு. வா வா, அவ்வளோ நாளாச்சு, வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறீங்க. என் வேலையை எதுவும் இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சவரிமா, சும்மா அப்படியே அந்த மாடு கண்ணை பார்த்துக்கிட்டு வீட்டை பெருக்கிக்கிட்டு அப்படியே தான் இருக்குது. வெயிலாக இருக்குல்ல, அதான் வரவே தோணலை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, கொஞ்சம் வீட்டில் நமக்கு வேலை இல்லை பார்த்துக்க. அதான் சரி வந்து பார்த்துட்டு உடனே கொஞ்சம் அப்படியே பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். அதுவும் சரி தான், ஞாயிற்றுக்கிழமைனா மருமகள் வீட்டு வேலையை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்துப்பாங்க. நம்ம என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. சரி சரி, வா வா. என்ன காலைல டீ காஃபி எதுவும் குடிச்சியா? நான் தான் என் மருமகளை கொண்டு வர சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பார்த்துக்க, வேணாம் மோர் வேணால் கொண்டு வர சொல்லு. இந்த வெயிலுக்கு மோர் தான் நல்லாயிருக்கும். சரிண்ணா, வெயில் அடிக்கிறது ஒன்றுமே முடியல என்னாலாம். சரி சரி, வா இந்த திண்ணையில் உட்காரு, நல்லா காற்று வாங்க, உட்காந்து பேசலாம். வீட்டுக்குள்ளே போனாலும் புழுக்கமாக தான் இருக்குது. வா அடைக்கலாம், வந்து உட்கார ஓடியா. சரி சாரிம்மா. உடம்பெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எதுவும் உடம்புக்கு எதுவும் இல்லைல்ல? பரவாயில்ல, மாத்திரைலாம் கரெக்டாக போடுறியா? அதெல்லாம் நல்லா போடுறேன், ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த வெயிலுக்கெல்லாம் சுத்தமாகவே முடியல. வீட்லேயும் உட்காந்து புழுக்கமாக இருக்கா, ஒன்றுமே பண்ண முடியல பார்த்துக்க. என்ன பண்ணுறது, அதாவது சிறு வயசு பிள்ளைங்களாலே தாங்க முடியல. நம்மளாம் மாத்திரம் வயசானவங்க, அதாவது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நல்லபடியாக போய் சேர வேண்டியதான். ஏன் சரிம்மா காலையில் இந்த வார்த்தையை சொல்கிற? அதை ஞாயிற்றுக்கிழமை அதுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, மாத்திரை போடு. அப்புறம் என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு காலம் வந்தால் போகணும் தான். அதுக்காக இப்படிலாம் சொல்லாத, விடு, பார்த்துக்கலாம். மருமகளே இங்கே வாமா, இங்கே வேறு அடைக்கலக்கா வந்திருக்கு. சொல்லுங்க தே, கூப்பிட்டீங்களா? ஆமாம் மருமகளே, இந்த பேர் அடைக்கலக்கா வந்திருக்கு. அவங்கள்ட்ட என்னென்னு பேசி நல்லா இருக்கீங்கன்னு கேளு. அப்படியே எங்கள் 2 பேர்த்தையும் கொஞ்சம் மோர் போட்டு எடுத்துகிட்டு வரியா? வெயில் தாங்கலை, டீ தான் குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவங்க தான் இல்லை, வெயிலுக்கு மோரே போதுன்ட்டாங்க. அப்போ அடியே ஊருக்கு அதை பேச வந்தாச்சா? வாரத்துக்கு ஒரு கணாச்சும் வந்துடுறாங்க. நல்லா 2 நாளைக்கு ஒருக்க வருவாங்க. இப்போ என்னன்னு தெரியல, வெயிலாக இருக்கும், லேட்டாக வராங்களோ, வாரத்துக்கு ஒருக்க தான் வராங்க போல். வாங்க அடைக்கிற பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டிலலாம் நலமா? நல்லா இருக்கேன் மருமகளே, நீ எப்படி இருக்க? என்ன உடம்புலாம் நல்லா இருக்குல்ல? உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாட்டி என்ன பார்க்க வந்த மாதிரி தெரியலையே, அத்தையெல்லாம் பார்க்க வந்த மாதிரி இருக்குது. அப்படி இல்லைம்மா, எல்லாத்தையும் தான் பார்க்க வந்தேன், உன்னையும் தான் பார்க்க வந்தேன். நீ எவ்வளோ நல்ல பிள்ளை, நான் வந்தால் டீ காப்பி மோர் அது இதுன்னு கொடுக்குறீல. சரி சரி, நல்லா இருக்கேன். நீ போய் மோர் போட்டு எடுத்துகிட்டு வாம்மா. நாங்கள் அந்த அத்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு தான் என்ன கதை கூப்பிட்டு போதும் எனக்கு தெரில. சரி, போய் நம்ம போய் மோர் எடுத்துகிட்டு வரோம். சொல்லுங்கக்கா, உன் மருமகன் பேர பிள்ளைலாம் நல்லா இருக்கான். அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க காலைல? நல்லா இருக்காங்க. சரிம்மா, காலைல என்ன இட்லி தான், இட்லி சாப்பிட்டு தான் அப்படியே உன்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் நீ என்ன சாப்பிட்ட? இட்லியா தோசையா உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் தோசை தான். அடைக்கலக்கா, இந்த மகன் கறி எடுக்க போயிருக்கான் காலைல, அதான் ஒரு சின்ன சண்டை பார்த்துட்டேன். என்ன சரிம்மா சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சண்டைங்கிற? சண்டைன்னு சொல்லிட முடியாது, ஒரு குத்து மதிப்பாக ஒரு வாக்குவாதம்னு சொல்லலாம்னு வச்சுக்கேன். அப்படியா? என்ன வாக்குவாதம்? எது உனக்கும் மருமகளுக்கு எதுவும் வாக்குவாதம்? அதில் உண்மை வந்து கேள்வி கேட்டானா? அப்படிலாம் இல்லை, இந்த கறி மீன் எடுக்கிறதுலாம் ஒரு வாக்குவாதம். ஓ, நான்வெஜ் சண்டையா? சரி சரி, சொல்லு நல்லா கேட்போம். கதை பேச ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி நடந்த சண்டே தான் சொல்லுவாங்க போலையே. அது ஒன்றும் இல்லை அடைக்கலக்கா. என் மாமன் என் மருமகள்கிட்ட என்ன கேட்டானா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன எடுக்கலாம், கறி எடுக்கலாமா, மீன் எடுக்கலாமா, கோழிக்கறி எடுக்கலாமா, ஆட்டுக்கறி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். ஏன் ஒன்றுட்ட ஒரு வார்த்தை கேட்கலையா? ஏன் கேட்டால் தான் என்ன குறைஞ்சிருவான் அவன்? இல்லை உன் மருமகன் சொல்கிறது தான் இந்த வீட்டில் எடுக்கணுமா? அத்திப்பட்டி எடுத்து பற்ற வச்சுட்டாங்க, அடிக்கலாம் பாட்டி. சரி, என்ன எரியுதுன்னு பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு அவள்கிட்ட கேட்பான், அப்புறம் என்கிட்ட தான் கேட்பான். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நம்மள்ட்ட கேட்காம எதுவும் எடுக்க போகிறான். நான் அப்படிலாம் இல்லை, என் மகன் கேட்பான் தான். அவன் என்ன சொன்னால் கோழிக்கறி எடுக்கலான்னு சொல்லியிருப்பா போல் போன வாரம். இல்லை மீன் எதுவும் எடுக்கலாம் அப்படின்னு எதுவும் சொல்லிகிட்டு இருந்தா போல். நானும் அதெல்லாம் சரிப்படாதுன்னு சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன் ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்லால, ஏன் நீ வேணான்ட்ட? அப்புறம் உனக்கு நான்வெஜ்ஜு வேணான்ட்டியா? அப்படி இல்லைக்கா, எனக்கு மட்டன் தான் வேணும், எனக்கு மட்டன் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மட்டன் எடுக்க அனுப்பியிருக்கேன் பாருங்கள். அப்படி போடு ஏறுவாள், இப்படி தான் சொல்லணும் சவரிமா, அப்போ தானே நம்மளோட இதுவும் புரியும். ஏன் மாமியா சரியாக இருந்தாலும் இந்த கல்வி நல்லா ஏற்றிடும் போலையே. சரி, எவ்வளோ தூரம் ஏற்றுறாங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் என் மருமகன் இன்னைக்கு வீட்டில் இருக்காளா, நான் என்ன சொல்லிட்டேன்னா, மட்டன் வாங்கிட்டு வந்து எனக்கு மட்டன் பிரியாணி செஞ்சுருங்க, மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது, அதனால் எனக்கு மட்டன் பிரியாணி வேணும், நீ காசு செலவுனாலும் பரவாயில்ல, மட்டன் பிரியாணி எடுத்துகிட்டு வானேன். அவன் கூட இல்லைம்மா 500 ஆகும், 1/2 கிலோ எடுத்தாவே இது காசு கூட ஆகுமே, இன்னொரு நாள் செஞ்சுக்கலான்னு தான் சொன்னான் பார்த்துக்க. இது போல் நமக்கு நான் மட்டும் யோசிப்பானுங்க. அப்புறம் என்னாச்சு, வாங்க அனுப்புனியா இல்லையா?
அனுப்பியாச்சு வாங்க விடாமல் இருப்பேனா அந்த வாங்கிட்டு வர போயிருக்கான். என் மரமும் அதுக்குரிய வேலையை தான் செய்ய சொல்லியிருக்கேன் கிச்சனில். கரெக்டாக அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. உங்கள்கிட்ட அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்டதை சாப்பிட்ணுமா இல்லையா? எப்படி விட்டு கொடுக்க முடியும் கஷ்டமாக இருந்தாலும்? அதுவும் சரி தான், இப்படி தான் இருக்கணும். சரிம்மா, இல்லைன்னா சரிப்படாத பார்த்துக்க. நம்ம இப்படியே நின்றுட்டு இருந்தால் பேசிட்டு தான் இருப்பாங்க. போய் மோரை குடிப்போம். அப்போ நான் கொஞ்சம் பேசினதுக்கு தான் வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் பேச கண்டினியூ பண்ணிட்டோம். அது இந்தாங்க மோர் கொண்டு வந்துட்டு அடைக்கலாம் பட்டிட்டு கொடுங்க. உங்களுக்கு வேணும் இன்னொரு டம்ளர் எடுத்துகிட்டு வரட்டுங்களா? நீயே குடும்பம்லையே அடைக்கலாம் காட்டேன், அதெல்லாம் வாங்கி குடிப்பாங்க. இப்போ தான் நம்ம வீட்டு கதையை பற்றி பேசிட்டு இருந்தேன், அவனை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். என்ன திரும்ப நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டது தெரியாமல் கூட கதை விட்டுருக்காங்க. சரி இந்த கொடுக்குறேங்க. இந்தாங்க பாட்டி அடைக்கலாம் பட்டி கொடுங்க. பேசி தாக எடுத்துருக்கோம், குடிங்க பரவாயில்ல. ஆமாம் சரசு, உங்கள் அத்தை உன்னைய பற்றி தான் பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஏதோ பிரியாணி செஞ்சு தரேன்னு சொன்னியாம்ல. நம்ம எங்கே செய்கிறோன்னு சொன்னால் அவங்க தானே செய்ய சொன்னாங்க. சரி ஏதோ சொல்லி சமாளிப்போம். ஆமாங்க பாட்டி, இந்த பிரியாணிக்கெல்லாம் வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் வச்சுட்ருக்கேன். இருங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம் நீங்களும் ஒரு வாயி. இது என்ன கேள்வி மருமகளே? நீ பாட்டுக்கு போய் பிரியாணி செய். அடைக்கலக்காக்கு இன்றைக்கி சாப்பாடு இங்கே தான் மதிய சாப்பாடு. நீ உன் பிரியாணி சாப்பிட்ணுன்னு அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க பார்த்துக்க. அங்கே அப்படி பேச வேண்டியது இங்கிட்ட இப்படி ஐஸ் வச்சு இப்படியே வேலை வாங்கிட வேண்டியது இன்னைக்கு. சரி எவ்வளோ நாளுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.